நமது வேதியியல் ஆசிரியர் குடும்பத்தில் பயணிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஒரு மூலக்கூறின் அமைப்பை விளக்குவதற்காக பயன்படக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான தியரி VSEPR கொள்கை இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, இணைத்திறன் எலக்ட்ரான் இரட்டை விலகல் கொள்கை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தியரி இந்த டாப்பிக்லேயே நமக்கு வந்துடுது. யாரை பற்றி பார்க்க போகிறோம்? இணைத்திறன் எலக்ட்ரான்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த இணைத்திறன் எலக்ட்ரானில் எலக்ட்ரான் இரட்டைகள் இருக்கும். அந்த எலக்ட்ரான் இரட்டைகளுக்கிடையே ஒரு விலகல் ஏற்படும். அந்த விலகல் அடிப்படையில் அதனுடைய அமைப்பு இருக்கும். இதை பற்றி விளக்குறது தான் VSEPR கொள்கை. மறுபடியும் பார்க்கலாம். ஒரு மாலிகுல் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சென்டர்ட் ஆட்டம் மைய அணுவினுடைய இணைத்திறன் எலக்ட்ரான்களை பற்றி பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இரட்டைகள் பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த எலக்ட்ரான் இரட்டைகளுக்கிடையே விலகல் ஏற்படும். அந்த விலகல் ஏற்படுவதனால என்ன கிடைக்கும்னா ஒரு மாறுபட்ட அமைப்புகள் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி விளக்கக்கூடியது தான் VSEPR கொள்கை. இப்போது ஒவ்வொரு கொள்கையாக பார்த்துட்டு வருவோம். ஒரு மூலக்கூறின் வடிவமானது அதில் உள்ள மைய அணுவை சுற்றி காணப்படும் இணைத்திறக்கூடு எலக்ட்ரான் இரட்டைகளின் எண்ணிக்கையை பொறுத்து அமைகிறது. ஒரு மூலக்கூறினுடைய வடிவமானது அதில் இருக்கக்கூடிய மைய அணுவை சுற்றி காணப்படும் வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர்ஸ் பொறுத்து இருக்கும் என்று சொல்கிறாங்க. இப்போ நான் நைட்ரஜன் எடுத்துக்கிறேன். அட்டாமிக் நம்பர் 7. அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்பிட் அதில் S ஆர்பிட்டால் மட்டும் இருக்கும். அங்கே போட்டிருக்க நியூக்ளியஸ் பக்கத்தில் இந்த ஆர்பிட். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஆர்பிட்டில் 2s2 2p3 இருக்குது. அதில் 2 இங்கே ஒரு 3 மொத்தம் 5 எலக்ட்ரான்கள் இருக்குது இல்லையா? அப்போ எது இணைத்திறன் கூடு? நியூக்ளியஸில் இருந்து யார் வெளியில் இருக்காங்களோ அதுதான் இணைத்திறன் கூடு. அப்போ இணைத்திறன் கூட்டில் மொத்தம் 5 எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்போ இது பேர் தான் என்ன சொல்கிறோன்னா வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ மொத்தம் 5 எலக்ட்ரான்கள் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்களை நம்ம எப்படி குறிப்பிடலாம்? நைட்ரஜன் எடுத்துட்டோம்னா 5 எலக்ட்ரான்கள் இருக்குது, இணைத்திறன் எலக்ட்ரான்கள். முதல்ல 4 எலக்ட்ரான்கள் வரைக்கும் தனித்தனியாக குறிப்பிட வேண்டும். இது மாதிரி குறிப்பிடணும். 5வது எலக்ட்ரான் வரும்போது தான் அதை இணை சேர்க்கணும். இது லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் என்று பெயர். இப்போ ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இரட்டைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டைகள் பாண்ட் பேர் என்று பெயர். இன்னொன்று தனித்த எலக்ட்ரான் இரட்டைகள் லோன் பேர் என்று பெயர். இப்போ இந்த இடத்துல பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டைகள் என்பது 2 அணுக்களுக்கிடையே பகிர்ந்து கொள்ளப்படும் எலக்ட்ரான் இரட்டைகள். 2 அணுக்களுக்கிடையே பகிர்ந்து கொள்ளப்படும் எலக்ட்ரான் இரட்டைகள். நான் உதாரணமாக அமோனியா மூலக்கூறு எடுத்துக்கிறேன். அமோனியா மூலக்கூறில் நைட்ரஜனை சுற்றி 5 எலக்ட்ரான்கள் இருக்குன்னு இப்போ தான் பார்த்தோம். அதில் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜனில் இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான்களில் 3 எலக்ட்ரான்கள் 3 ஹைட்ரஜனோடு பகிர்ந்து கொள்ளப்படுது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் 2 அணுக்களுக்கிடையே எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டால் கிடைக்கக்கூடியது பாண்ட் பேர், பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டை. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வகை பார்த்தோம்னா தனித்த எலக்ட்ரான் இரட்டைகள். அப்போ தனித்த எலக்ட்ரான் இரட்டைகள் என்பவை பிணைப்பில் ஈடுபடாத இணைத்திறன் எலக்ட்ரான் இரட்டைகள் தனித்த இரட்டைகள் எனப்படும். இங்கே பாருங்கள், நைட்ரஜன் தலைமையில் ஒரு ஜோடி எலக்ட்ரான் இங்கே இருக்குது இல்லையா? பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்குது. இதுக்கு பேர் லோன் பேர். அப்போ ஒரு மூலக்கூறில் 2 வகையான எலக்ட்ரான் இரட்டைகள் இருக்கும். ஒன்று பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டை பாண்ட் பேர், மற்றொன்று தனித்த எலக்ட்ரான் இரட்டை லோன் பேர். 2 வகை இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக மைய அணுவினை சூழ்ந்துள்ள எலக்ட்ரான் இரட்டைகள் ஒவ்வொன்றும் தங்களுக்குள் ஒன்றை விளக்குகின்றன. இப்போ பார்த்தோம் மைய அணு அமோனியா மூலக்கூறு பார்த்தோம். அங்கே நைட்ரஜனை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இரட்டைகள் என்னென்ன எலக்ட்ரான் இரட்டைகள் இருக்குது? ஒன்று பாண்ட் பேர், மற்றொன்று லோன் பேர் இருக்கு இல்லையா? இவை ஒன்றை தங்களுக்குள் விளக்குகின்றன என்று சொல்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், ஒரு மீத்தேன் மாலிகூல் எடுத்திருக்கிறேன் நான். கார்பன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p2. அதில் இருக்கக்கூடிய இணைத்திறன் கூடு இதுதான் 2s2 2p2. அதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இங்கே 2, இதில் 2 இருக்குது, 4. அப்போது கார்பனை சுற்றி 4 எலக்ட்ரான்கள் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் இருக்குது. அதை ஹைட்ரஜனோட இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அந்த 4 ஹைட்ரஜனோட அந்த 4 எலக்ட்ரான்களும் பிணைப்பில் ஈடுபடுது.
எலக்ட்ரானை பகிர்ந்து கொண்டு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ 4 பாண்ட் பேர் இருக்குது. அப்போ லோன் பேர் எதுவும் இல்லை. அப்போ 4 ஆர்பிட்டால்கள் ஈடுபடுது. அப்போ இனக்கலப்பு sp3 இனக்கலப்பு நான்முகி வடிவம். இப்போ இங்கே பாருங்கள், மறுபடியும் வருவோம். மைய அணுவினை சூழ்ந்துள்ள எலக்ட்ரான் இரட்டைகள் ஒவ்வொன்றும் தங்களுக்குள் ஒன்றை விளக்குகின்றன. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் பேர் இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் பேர் ஒன்றை விளக்குகிறது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி விளக்கும்போது இந்த விளக்கு விசையானது எந்த அளவிற்கு குறைக்க இயலுமோ அதற்கேற்றவாறு முப்பரிமாண வெளியில் அவைகள் விலகி அமைகின்றன. எந்த அளவுக்கு விளக்கம் இருந்தால் அந்த விளக்கு விசையானது குறையுமோ அந்த அளவுக்கு விலகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முப்பரிமாண வெளியில் விலகி இருக்கும். அப்போ இங்கே 4 பிணைப்புகள் இருக்குது. அப்போ அதனுடைய பிணைப்பு கோணம் பார்த்தீங்கன்னா 109.5 டிகிரி இருக்கும்போது அதனுடைய விளக்கு விசை மேக்சிமம் அங்கே எப்படி இருக்கும்? குறைந்திருக்கும். மறுபடியும் பாருங்கள், இந்த விளக்கு விசையினை எந்த அளவிற்கு சிறுமமாக்க இயலுமோ அதற்கேற்றவாறு முப்பரிமாண வெளியில் அவைகள் விலகி அமைகின்றன. அப்போ ஒன்றை விளக்குகிறது. அந்த விளக்கு விசை எந்த அளவுக்கு குறைக்க இயலுமோ அந்த அளவிற்கு விலகி இருக்கும். அந்த பிணைப்புகள் விலகி இருக்கும். இப்போ இங்கே SF4 மாலிகுல் எடுத்துப்போம். அப்போ SF4 மாலிகுல் எடுத்துட்டோம்னா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பாண்ட் பேர், இது பேர் என்ன சொல்கிறோம்? லோன் பேர் சொல்கிறோம். அப்போ இவை இரண்டுக்கும் இடையே விலக்கு விசை இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் பேருக்கும் இதில் இருக்கக்கூடிய பாண்ட் பேருக்கும் இடையேவும் விலக்கு விசை இருக்கும். அப்போ 2 வகையான விலக்கு விசைகள் இருக்கும். ஒன்று பாண்ட் பேர் லோன் பேர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாண்ட் பேர் 2 வகையான இங்கே விலக்கு விசைகள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வெவ்வேறு வகை எலக்ட்ரான் இரட்டைகளுக்கு இடையான விலக்கு விசை பின்வரும் வரிசையில் அமையும். வெவ்வேறு வகை எலக்ட்ரான் இரட்டைகள் என்னென்ன எலக்ட்ரான் இரட்டைகள் இருக்குது? லோன் பேர் மற்றொன்று பாண்ட் பேர். அப்போது இந்த எலக்ட்ரான் இரட்டைகளுக்கான விலக்கு விசையை பின்வரும் வரிசையில் அமைக்கலாம். எந்த விலக்கு விசை அதிகமாக இருக்கும்? லோன் பேருக்கும் இடையான விலக்கு விசை மிக மிக அதிகமாக இருக்கும். பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், நான் என்ன எடுத்திருக்கேன்னா BrF3 மாலிகுல் எடுத்திருக்கிறேன். புரோமினுடைய இணைத்திறன் கூட்டில் 7 எலக்ட்ரான்கள் இருக்கும். இது மாதிரி நான் குறிப்பிட்டிருக்கேன். 2, 4, 6, 7. இங்கேயும் அதே மாதிரி நான் போட்டிருக்கேன். 2, 4, 5, 6, 7. 3 ஃப்ளூரின் இருக்குது. 3 ஃப்ளூரினோட 3 எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது? ஷேர் பண்ணிக்குது இல்லையா? அப்போ இங்கே ஷேர் பண்ணிவிட்டு பாண்ட் பேர் உருவாகுது. அப்போது இங்கே பாருங்கள், இது பாண்ட் பேர், இங்கே ஒரு லோன் பேர் இருக்கா, இங்கே இது ஒரு லோன் பேர் இருக்கா. அப்போது இதெல்லாம் சும்மா இருக்குது, எந்த ஒரு வேலையும் இங்கே இல்லாமல் எந்த ஒரு பிணைப்பிலும் ஈடுபடாமல் சும்மா இருக்குது இல்லையா? அதனால் இவற்றுக்கு இடையான விலக்கு விசை மிக மிக அதிகமாக இருக்கும். லோன் பேருக்கும் இடையான விலக்கு விசை மிக மிக அதிகமாக இருக்கும். அதை விட யாருக்கு கம்மினா லோன் பேர் பாண்ட் பேர். இங்கே பாருங்கள், அப்போ இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையான விலக்கு விசை அதை விட குறைவாக இருக்கும். இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் அதை விட குறைவு யாருக்குன்னா பாண்ட் பேர். இந்த பாண்ட் பேருக்கும் இடையான விலக்கு விசை மிகவும் குறைவாக இருக்கும். இந்த வரிசையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு அதிகமாக இருக்குது? லோன் பேருக்கும் இடையான விலக்கு விசை அதிகம். அதை விட கம்மி லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும், அதை விட குறைவு பாண்ட் பேர். இந்த வரிசை மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த மாலிகுல் எடுத்துங்க. இந்த மாலிகுல் எத்தனை வகையான பிணைப்பு இரட்டைகள் இருக்குது? ஒன்று பார்த்தீங்கன்னா இது லோன் பேர் இருக்குது, இது பாண்ட் பேர் இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 விதமான எலக்ட்ரான் விலக்கு விசைகள் இருக்கும். ஒன்று லோன் பேர் பாண்ட் பேர், இன்னொன்று பாண்ட் பேர். 2 விதமான விலக்கு விசைகள் இருக்கும். அதுக்கடுத்து தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் மைய அணுவினை மட்டுமே சார்ந்திருக்கும். இப்போ தனித்த எலக்ட்ரான் இரட்டைகள் சொல்கிறாங்க இல்லையா? லோன் பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா மைய அணுவை சென்டர்ட் ஆட்டத்தை மட்டுமே சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜெனான் எடுத்துக்கிறேன். ஜெனான் உங்களுக்கு தெரியும், மந்தவாயு. அதனுடைய வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த 8 எலக்ட்ரான்கள் இது மாதிரி நான் போட்டுக்கிறேன். அப்போது இந்த எலக்ட்ரான்கள் பார்த்தோம்னா யாரை மட்டுமே சார்ந்திருக்கு? ஜெனானை மட்டுமே சார்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லோன் பேர் எலக்ட்ரான் எல்லாமே ஜெனானை மட்டுமே சார்ந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் ஜெனானோடது, யாரோடையும் பிணைப்பில் ஈடுபடலை. அப்போ எந்த மற்றொரு அணுவோடும் ஒரு இடையீடு செய்யலை. அப்போ ஜெனானை மட்டுமே சார்ந்திருக்கிறது. அப்போது ஒரே ஒரு அணுக்கருவை மட்டுமே இடையீடு செய்யும். இன்னொன்று எடுத்துட்டோம்னா
பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்கள் இரு அணுக்களுக்கிடையே பங்கிடப்படுகிறது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்த பாயிண்ட் தான். பிணைப்பு எலக்ட்ரான்கள் 2 அணுக்களுக்கிடையே பகிர்ந்து கொள்ளப்படுது. இங்கே ஜெனான் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. அப்போ 2 அணுக்களுக்கிடையே இங்கே பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்குது. பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்கள் இரு அணுக்களுக்கிடையே பங்கிடப்படுகிறது. அவைகள் இரு அணுக்கருக்களோடு இடையீடு செய்யும். அப்போ இந்த பாண்ட் பேர் எடுத்துட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஜெனானோடையும் இடையீடு செய்யும், ஃப்ளூரினோடையும் இடையீடு செய்யும். அடுத்து கடைசியாக மூலக்கூறில் உள்ள தனித்த இரட்டையானது பிணைப்பு இரட்டை விட அதிக இடத்தை ஆக்கிரமிப்பும். இந்த லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா அதிக இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும். ஏன்னா ஒன்றை ஒன்றை விளக்குகிறது இல்லையா, அதனால் அதிக இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும். மேலும் அதிக விளக்கும் திறனையும் பெற்றிருக்கிறோம். அதுதான் சொன்னோம் நம்ம. இங்கே பாருங்கள், யாருக்கு விளக்கும் தன்மை அதிகம்? லோன் பேர் எலக்ட்ரானுக்கு தான் விளக்கும் தன்மை அதிகம். எனவே இது இந்த விளக்கு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதிக இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்யும். இந்த கொள்கை கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. இதே மாதிரி நான் MOT தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் கொள்கை, அந்த கொள்கையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.